ஒருபோதும் பகைமையை வளர்க்காது, மாறாக மகிழ்வை அள்ளித்தரும். மனிதனுக்கு அழகு சேர்க்கின்ற அடிப்படை உணர்வான அன்பு வற்றி போகும்போது ஏராளமான உறவு முறிவுகள் ஏற்படுகின்றன. உறவு முறிவுகளால் நம்மில் எழும் குற்ற உணர்வு, மறைந்து போகின்ற மகிழ்ச்சி, குழப்பமான சூழ்நிலை, அச்சம், தயக்க உணர்வு ஆகிய இருளின் இரவுகளை தகர்த்து புதிய விடியல் தரும் உலகின் மிகச்சிறந்த அன்பளிப்பு மன்னிப்பு. மன்னிப்பு புது வாழ்வில் நம்மை நுழைய அழைக்கிறது. மன்னிப்பின் அடையாளமாய் கை குலுக்குவோம், கட்டி தழுவிடுவோம், பரிசுகள் வழங்குவோம், பகிர்ந்து வாழ்வோம், மகிழ்ச்சியாய் இருப்போம். வாழ்க்கை என்பது உறவுகளை இணைப்பதில் தான் உள்ளது. தன்னல உணர்வை ஊட்டுகின்ற போட்டி, பொறாமை இவற்றைகளை விட்டு கொடுத்து வாழ்வோம். மன்னித்து அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பின் நாயகனாம் இயேசுவை போல் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான ஆற்றலை வேண்டியவர்களாய் உன்னத பலியில் இணைவோம், உறவில் வளர்வோம். பாடல் எண் 34. பாடல் எண் 34. மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மங்கள ஆரத்தி தும்மை அழைத்தோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. பலி நிறைவேற்ற உவந்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக.
அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது குத்து விளக்கு ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற இருப்பதால் அனைவரும் அமர்வோம். ஒளி கொண்டு தேடினால் இருள் மறையும், மன்னிப்பு எனும் இதயத்தால் பகைமை மறையும். நம் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் பகைமை எனும் இருள் அழிந்து, மன்னிப்பு எனும் ஒளி ஒளிர்ந்து ஒளி வீச இத்திரிகளுக்கு ஒளி கொடுப்போம். இறைமகன் இயேசுவின் அடிசுவட்டை பின்பற்றி கோட்டார் மறை மாவட்டத்தில் இறைப்பணியை மகிழ்வோடு செய்து கொண்டிருக்கும் மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஞ்சியோஸ் அவர்களை ஒளி ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாம் கிறிஸ்து நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம் சமூகங்களிலும் ஒளிர்ந்து இறை மனித உறவை ஆழப்படுத்தி மகிழ்வுடன் வாழ அருட்பணி ஆண்டனி பென்சிகர் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். பங்கின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் பங்கு பேரவை நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். சமுதாயத்திற்கு புதிய ஆற்றலை கொடுக்கும் இளையோர் இயக்கங்கள் சார்பாக ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். மாசற்ற மனதோடும் மாபெரும் சக்தியோடும் மாபெரும் திறமைகளோடும் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிறார்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்பு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்தில் ஒளிர இடதுபுறம் உள்ள குத்து விளக்கில் ஒளியேற்ற 25வது அன்பிய நிர்வாகிகளையும் 26வது அன்பிய நிர்வாகிகளையும் 27வது அன்பிய நிர்வாகிகளையும் 28வது அன்பிய நிர்வாகிகளையும் 29வது அன்பிய நிர்வாகிகளையும் 30வது அன்பிய நிர்வாகிகளையும் அன்புடன் அழைக்கிறோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்கினியவர்களே,
கிறிஸ்தரசர் பெருவிழாவின் 8ஆம் திருவிழாவை அன்பில் மன்னிப்பிற்கு இடமளிப்போம், மகிழ்வினை வாழ்வாக்குவோம் என்ற மைய சிந்தனையின் அடிப்படையில் வாழ்வாக்கி இறை மகன் இயேசுவனுடைய அன்பு நண்பர்களாக, அன்பு சீடர்களாக மாறிட நாம் அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வேளையிலே இன்றைய பலியை தலைமையேற்று சிறப்பித்து ஜெபிக்க வந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மேதக ஆயர் டாக்டர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களை இந்த பலியில் சிறப்பிக்க ஜெபிக்க வருக வருக என வரவேற்கிறோம். அவரோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து அருட்பணியாளர்களையும், இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அன்பு இருக்கின்ற இடத்தில் மன்னிப்பு இருக்கும், மன்னிப்பு இருக்கின்ற இடத்தில் மகிழ்வு இருக்கும். இதுவே நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த வேதம். தன்னை கொல்ல வந்த மனிதர்களை கூட மன்னித்து மகிழ்வினை வாழ்வாக்கியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து அரசரை, மன்னிப்பினால் உயர்ந்த கிறிஸ்து அரசரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டு அவருடைய அருள் நிழலிலே நாம் வாழுகின்ற பொழுது அந்த மன்னிப்பினை அன்பில் நாம் வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மன்னிப்பை வாழ்வாக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்விற்கு தேவையான நிறைவையும் மகிழ்வையும் இறைவன் கொடுக்கிறார் என்ற உறுதியான உண்மையை ஏற்றுக்கொள்ள நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மன்னிப்பிற்கு நம்முடைய வாழ்நாளில் இடமளிக்காத நேரங்களை நினைத்து பார்ப்போம், தருணங்களை நினைத்து பார்ப்போம். மன்னிப்பினை வாழ்வாக்கி மகிழ்வினை சொந்தமாக்கிக் கொள்ளாத நேரங்களை நினைத்து பார்ப்போம். இறைவனிடம் மனதுருகி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் செம்மறி, உலகின் பாவம் போக்குபவர் நீரும் நீரு இறங்குவே, தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் எம் மீது இறங்குவே, ஒருவரே ஆண்டவர், தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. எல்லாமல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனால் யாவற்றையும் புதுப்பித்து ஒன்று சேர்க்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மகத்துவமிக்க உமக்கு பணிபுரியவும் உம்மையே முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் தயமாய் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதலாம் வாசகமானது சாமுவேல் 2ஆம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏழை பணக்காரன் இடையே நிகழும் முரண்பாடுகளை நமக்கு பட்டியலிடுகிறது. சாதாரணமாகவே மனிதர்கள் தனக்கு கீழ்வாழும் மக்களை அடக்கி ஆள்வதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். தான் சொல்வதை கேட்க வேண்டும், தான் நினைப்பதை செய்ய வேண்டும் என்பதில் முனைப்போடு செயல்படுகிறார்கள். ஆகவே பிறரின் வாழ்வு மதிக்கப்பட மாண்புக்குரிய காரியங்களை செய்வோம் என்ற உணர்வோடு வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 9 மற்றும் 13 முடிய. சாமுவேல் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 9 மற்றும் 13 முடிய. ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகனைப் போலவே அது இருந்தது.
வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மந்தன் மேல் சீட்டம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாகவே வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதர், நான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கை நின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தன் பார்வையில் தீயது செய்தாய்? அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவர் உமது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. பாடல் எண் 268. பாடல் எண் 268, பக்கம் எண் 126. கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னை
நிலை உயர்ந்தது அவராலே. தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே அஞ்சாதே கலங்காதே. பாதையும் பாவெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்? இழந்தவர் வாய்த்திரவாரும் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாற்றியில் மாநிலம் ஒன்றாகும் அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் உயிர் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. உன்னோடு
இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிலமோனிடம் இருந்து தப்பி ஓடிய ஒனோசிமோமை மன்னித்து சகோதர அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டி பவுல் பிலமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். கிறிஸ்தவ பண்புகளாகிய மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், சகோதர அன்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 19 முதல் 21 முடிய. திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 19 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டிய என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெற செய்யும். என் சொல்லுக்கு நீர் இணங்குவீர் என்னும் நம்பிக்கையோடு இதை எழுதுகிறேன். நான் கேட்பதற்கு மேலாகவே நீர் செய்வீர் என்பது எனக்கு தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 15 முதல் 22 முடிய. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும்
எதை குறித்து மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே இந்த பெருவிழா வாழ்த்துக்களை கூறி இறைவனுடைய அருளை நிரம்ப நீங்கள் பெற்றவர்களாக வாழவும், இறைவன் இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்த நிலையான நிரந்தரமான அரசின் உரிமை பெற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய செயல்முறைகளினால் ஒரு நாளும் அதிலிருந்து அகன்று விடாமல் வாழ வரவேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருள் கொடைகளில் இணைந்து அவரை போற்றி புகழுகின்றவர்களாக இருக்கின்ற நாம் இன்று நமக்கு அவர் அறிவுறுத்துகின்ற சிறப்பு கருத்துக்களை நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்து அனைத்திற்கும் அரசராக இருக்கின்றார், அனைத்தையும் படைத்தவராக இருக்கின்றார், அனைவருக்கும் மீட்பு பெறுவதற்காக தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். இவ்வுலக வாழ்விலே படைப்பதோடு மட்டுமன்று பாதுகாக்கின்றவராக, தேவைகளை நிறைவு செய்கின்றவராக, படைப்பனைத்துமே அவரின் மீட்பில் காத்திருப்பதை கூட உணர்கின்றவர்களாக நாம் இருக்க இன்று சிறப்பாக தூண்டப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரச வம்சத்தில் பிறந்தவரால் மட்டுமல்ல, அவர் இறைவனாக இருந்து மனிதனாக மாறி மனிதர் அனைவரையுமே கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக செய்த அற்புதமான நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றோம். இன்று குறிப்பாக கிறிஸ்து உலகிற்கு வந்தது எல்லா மனிதருக்கும் தந்தையின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. அதனால் அந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கு அவர் என்ன செய்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் தீர்ப்பளிப்பதற்கு அன்று மீட்பளிப்பதற்கே வந்தேன் என்றார். புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் 3வது அதிகாரத்திலே நம்ம காண்கின்ற வார்த்தைகள் இவை: தீர்ப்பளிப்பதற்கு அன்று மீட்பளிப்பதற்காகவே வந்தேன் என்றார். இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வந்தவர் என்று சொல்கின்ற பொழுது, எதில் இறைவனுடைய அன்பு நிறைந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றவராக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் தவறு செய்தவர்களுக்கு தீர்ப்பளித்து தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, தவறுகளை தன்மேல் சுமந்து கொண்டு அவர்களுக்கு அவற்றுக்காக பரிகாரம் செய்து மீட்பு பெற்றவர்களின் கூட்டத்தில் அவர்களை இணைப்பதற்காக வந்தார் என்று சொல்கின்ற அந்த மகிழ்ச்சியை தான் சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இலட்சிய கருத்தாகவே நீங்கள் தேர்ந்து கொண்டிருப்பதும் அதுதான். கிறிஸ்துவின் அன்பு எவ்வாறு மன்னிப்பதில் வெளிப்படுகின்றது என்று சொல்கின்ற கருத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, எத்தகைய முறைகளில் அவை வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் இன்று கண்டுகொள்வதற்காக முற்படுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர்
எத்தகைய தவறு செய்தான் என்று நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அவன் செய்த தவறை உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகின்றார். ஓமையாக சொல்கின்றார். வறியவன் ஒருவர் வைத்திருந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய வீட்டில் வந்த விருந்தினருக்காக எடுத்துக்கொண்டு பலியிட்டவன் தன்னிடத்தில் நிறைந்த மந்தைகள் இருந்த பொழுதும் கொழுத்த ஆடுகளும் மாடுகளும் இருந்த பொழுதும் அவற்றில் ஒன்றை எடுத்து பலி விடாமல் அல்லது உணவுக்காக தயாரிக்காமல் வறியவனுடைய என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேட்ட உடனேயே தாவீது மன்னன் வெகுளி கொண்டவனாக மாறுகின்றான். அவன் வாழக்கூடாது, அப்படி செய்தவன் வாழ வேண்டாம் என்று சொல்லுகின்ற மனத்துணிவு படைத்தவராக பேசுகின்ற பொழுது நாத்தான் அவரிடத்திலே சொல்கின்றார், நீதான் அதை செய்தாய் என்று, நீதான் அந்த மனிதன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நிரம்ப நேரங்களிலே நாம் செய்வதை ஒருவேளை பிறர் அறியவில்லை என்று நினைத்து நடந்து கொள்ளலாம். நம்முடைய தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளலாம். கடவுளுடைய பார்வையில் அது மறைக்கப்படாது என்பதை தெளிவாக கண்டுகொள்கின்றவர்களாக மாற வேண்டும். தான் செய்த தவறை ஓமையாக சொல்லி நீதான் அதை செய்தாய் என்று சொன்ன பொழுது அப்படிப்பட்டவன் வாழக்கூடாது என்று சொல்கின்ற வழியை வகுப்பதற்காக பேசுகின்ற வார்த்தைகள் அவன் செய்ததையே அவன் உணராமல் அடுத்தவர்கள் மீது பழி சுமத்துகின்ற பண்புடையவர்களாக மாறுகின்றார். அதைத்தான் கிறிஸ்துவின் அன்பு. பிறர் செய்த தவறுகளுக்கு தானே பரிகாரம் செய்வதற்காக வந்தார். அவர்கள் செய்த தவறுகளை தானே ஏற்றுக்கொண்டவராக மாறுகின்றார். தொடர்ந்து அதே போன்று நாம் பவுலடிகளார் பிலமனுக்கு எழுதிய கடிதத்திலே சொல்வார், அவரிடத்தில் பணிபுரிந்தவன் தப்பி ஓடி வந்து விட்டதனாலே திரும்ப அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதுகின்ற அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீ என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். கடவுள் மனிதர் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தது போல நீரும் அவருக்கு மன்னிப்பு கொடும் என்று சொல்லுகின்றார். பிறருக்காக பரிந்து பேசுகின்ற பண்புடையவர்களாக மாறுகின்ற மனப்பான்மை படைத்தவர்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் ஆண்டவர் நமக்கு இன்று நினைப்பூட்டுகின்றார். பிறருடைய தவறுகளை காண்கின்ற பொழுது மிகைப்படுத்துகின்றவர்களாகவோ அல்லது புனைந்து சொல்லுகின்றவர்களாக நின்று விடாமல் செய்த தவறுகளை நாம் அறிகின்ற பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு பெறுகின்ற வழிகளை தேடுகின்றவர்களாக அவர்களுக்காக பரிகாரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற மனப்பான்மை படைத்தவர்கள் கிறிஸ்துவோடு ஒன்றாக இருக்கின்றவர்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வார்த்தைகளாக இரண்டாவது வாசகமும் இன்று அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். நற்செய்தியிலே ஆண்டவர் தாமே சொல்லுகின்ற வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ ஓமைகளை சொன்ன ஆண்டவர், ஓமைகளின் வழியாக உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்ற ஆண்டவர் இன்று நாம் கேட்ட நற்செய்தியின் பகுதியிலே சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை கூட நாம் எவ்வாறு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது தவறு செய்தவர்களை தனியாக திருத்துவதற்காக முயற்சி செய்கின்றனர். பிறருடைய குறைகளை கொட்டடிக்க வேண்டாம், அவர்களிடம் சென்று அதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக திருந்துவதற்கான வழிமுறைகளை தனிமையிலே சொல்லுங்கள் என்று சொன்னார். திருந்த வேண்டும் என்ற மனப்பான்மையுடையவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் சொல்வதனால் தன்னையே எவ்வாறு நல்லவன் என்று காட்டிக் கொள்வதற்கு விரும்புகின்றவர்களாக இருந்தாலும் தனியாக அவரிடத்திலே பேசுவதனால் திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உணர்த்துகின்ற ஆண்டவர் அதை ஏற்காமல் இருந்தால் 1-2 பேரை கூட சேர்த்து கொண்டு செல்கின்றார். அதையும் இல்லை என்றால் நீ திருச்சபையிடம் சொல்ல என்றார். திருச்சபை சொல்வதை ஏற்காதவர்கள் புறவினத்தராக கருதப்படட்டும் என்று சொன்னார். அவர்களை எப்படிப்பட்டவர்களாக அந்த சமுதாயம் கருதுகின்ற வார்த்தைகளில் சொல்லுகின்றவர்கள் என்றால் வரிபிரிக்கின்றவர்களாக மாறட்டும், தண்டனைக்கு உள்ளானவர்களாக மாறட்டும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியின் வழியாக உணர்த்தப்படுகின்றது. அதை கேட்டவர்கள் சொல்லுகின்ற கருத்து, ஆண்டவரே, எத்தனை முறை எனக்கு எதிராக என் சகோதரன் தவறு செய்தால்
நான் மன்னிப்பளிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது 7 முறையா என்று சொல்லுகின்றார். 70 முறை 7 தடவை என்று சொல்லுகின்றார். எத்தனை முறை என்று சொல்வதற்காக, எத்தனை முறை யார் உனக்கு எதிராக தவறு செய்தாலும் மன்னிப்பதற்கு நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் அது கடவுளுடைய பண்பை நீ வெளிப்படுத்துகின்றவனாக மாறுகின்றாய். மன்னிப்பு அமைதியை பெற்றுத் தருகின்றது, மகிழ்ச்சியை பெற்றுத் தருகின்றது. ஆண்டவர் தாமே சொன்னார், ஒரு பாவியின் மனம் திரும்புவதால் விண்ணுலகில் நிறைந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னார். அதே ஆண்டவர் தவறு செய்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்தார் என்றால், இந்த உலகிலே எந்த நீதி அரசரோ எந்த நீதிமன்றமோ கொடுக்காத தீர்ப்பு ஆண்டவரால் உலகிலே வழங்கப்பட்டது நமக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சியை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள் இந்த பெண்மணி. இவள் செய்த தவறுக்கு எங்கள் சட்டத்தின்படி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் ஆண்டவரும் அந்த கூட்டத்திலே வந்ததினால் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அவர் இரக்கம் நிறைந்தவர் என்று பேசுகின்றவராக, மன்னிப்பளிப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லி அவரையே கட்டாயப்படுத்தி கேட்கின்றார்கள். இப்படி தவறு செய்தவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே எங்களுக்கு தந்திருக்கின்ற கட்டளை, நீர் என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்ட பொழுது அவர் பேசாமல் இருந்தார். தரையிலே ஏதோ எழுதி கொண்டிருப்பது போல காண்பித்துக் கொண்டிருந்தார். திரும்ப திரும்ப அவர்கள் கேட்ட பொழுது தலை நிமிர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில், உங்களிலே தவறு செய்யாதவர்கள் முதலிலே கல்லறியுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, உங்களிலே தவறு செய்யாதவர்கள் அவள் மீது முதலிலே கல்லறியுங்கள் என்று சொன்னார். திரும்பவும் தலையை குறிந்து தரையில் எழுதுவது போலவே காண்பித்தார். சில நிமிடங்கள் கழிந்து அவர் ஏறெடுத்து பார்த்த பொழுது அங்கு யாருமே இல்லை. அந்த பெண்மணியிடத்திலே கேட்கின்றார், உன் மீது கல்லறிவதற்காக வந்தவர்கள் எல்லாம் எங்கே என்றார். எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொன்னார். நீயும் போ, மீண்டும் தவறு செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் தீர்ப்பு முறைகள், கிறிஸ்து தந்த வழிமுறைகள், கிறிஸ்துவின் மன்னிப்பு மனப்பான்மை, இந்த உலகிலே அவர் நடந்து கொண்ட முறைகளை எவ்வாறு நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது உலகமே அவர் தந்த மீட்புக்காக காத்தது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் 8வது அதிகாரத்திலே சொல்வார், உலகின் படைப்பனைத்துமே மீட்புக்காக காத்து கொண்டிருக்கின்றது. பயன் தர முடியாததாக போய்விடுவதற்கு காரணமே இறைவன் தந்த மீட்பை பெறாதவைகளாக அவைகள் காணப்பட்டன என்று சொன்னார். நாமும் இந்த உலகிலே மீட்பு பெற்றவர்களின் கூட்டத்தில் இணைக்கப்பட்டவர்களாக, அந்த இறையரசின் உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை அன்பு சகோதரர்களே மறந்து விடாதீர்கள். இறைவனுடைய இரக்கத்தின் ஆண்டை துவக்கவிருக்கின்றோம். இறைவனுடைய பண்பு என்று சொல்லுகின்ற பொழுதே மனிதன் பழிவாங்குகின்றவனாக இருக்கின்றார், இறைவனோ மன்னிப்பளிப்பவராக இருக்கின்றார். அதனாலேதான் இறைவனை பின்பற்றுகின்றவர்களாக மாறுகின்றவர்கள் மட்டுமல்ல, அவரை தவறாக பழி சுமத்தி சிலுவையில் அறிந்து கொன்று விடுவதற்காக செய்த முயற்சிகள் எல்லாம் யார் யாரெல்லாம் செய்தார்கள் என்று நன்றாக அறிந்த ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நமக்கு தெரியும். இவர்கள் எல்லாருமே அறியாமல் செய்கின்றார்கள். இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று தன் தந்தையிடம் மன்றாடினார். அவரை பின்பற்றிய முதல் மறைசாட்சி என்று சொல்ல வேண்டும் என்றால் புனித ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகள். அவர் மீது கல்லறிந்தவர்களை மீது ஆண்டவரை இவர்கள் தண்டை பெறாமல் காத்திட வேண்டும் என்று சொல்வதற்காக கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளையே திரும்பவும் சொல்லுகின்றார். ஆண்டவரே, இறைவா, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். மன்னிப்பு பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றால் நம்முடைய குறைகளையும் தவறுகளையும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாற வேண்டும். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அருள் கொடைகளை இறைவனிடமிருந்து பெறவிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே குற்றங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, தவறுகளுக்கு இறைவன் மன்னிப்பு தருவார் என்ற நம்பிக்கையுடையவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவன் தருகின்ற அருள் கொடைகளின் வல்லமை ஓமையாகவே ஆண்டவர் சொன்னார். 2 பேர் ஜெபிப்பதற்காக வந்தார்கள். ஒருவன் வாயிலில் நுழைவதற்கு முன்பே பீடத்தை ஏறித்து பார்ப்பதற்கு கூட தயங்கியவனாக
தன் மார்பீது அறைந்து கொண்டு, இறைவா நான் பாவி என்றான். மற்றவனோ, நான் ஆலயத்திற்கு இதெல்லாம் செய்கின்றேன், 10% கொடுத்து விடுகின்றேன், பிறருக்கு உதவி செய்கின்றேன் என்று தன்னை பற்றி பெருமையாக பேசினவன் அல்ல, தான் பாவி என்று சொன்னவனே இறைவனுடைய அருளை நிரம்ப பெற்று சென்றுதான் என்று ஆண்டவர் தாமே சொன்னார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருள் பெற்றவர்களாக மாறுவதற்காக, இறைவனுடைய அருள் பொழிவு நிரம்ப வழங்கப்படுகின்ற இந்த திருநாட்களிலே நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய பலவீனங்களை ஒப்புக்கொள்வோமா? நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து அதற்கு பரிகாரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவரிடத்திலே வந்து அதை அறிக்கையிடுகின்றவர்களாக, அவரே தந்திருக்கின்ற ஒப்புரவு அருள் சாதனத்தை பெறுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருள் கொடைகள் ஏராளம் என்பதை மறந்து விடாதீர்கள். திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டவர்கள், திருச்சபையின் கோட்பாடுகளை மறுத்தவர்கள் எவ்வாறு இறைவனுடைய அருள் கொடைகளை பெற்றவர்களாக மாற்றம் பெற்றார்கள் என்று நமக்கு தெரியும். அற்புதமான வகையிலே மாற்றம் பெற்றவர்கள் உண்டு, ஒருவேளை அமைதியாக இருந்த சூழ்நிலைகளிலே மாற்றம் கண்டவர்கள் உண்டு. ஒருவேளை பவுலடிகளாரை பற்றி சொல்கின்ற பொழுது, அவர் செய்ய சென்ற தவறுகளிலிருந்து தடுத்தாள் கொள்ளப்பட்டு மாற்றம் பெற்றவராக இருந்தார். ஒருவேளை நம்முடைய நாட்டிலே வாழ்ந்தவர், திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டவர் சுந்தர் சிங் என்பவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். பல மத கோட்பாடுகளை தெளிவாக தெரிந்து கொண்டவர். வெளிநாட்டிலிருந்து மதங்கள் அல்லது மறைகளின் ஒப்பிட்டு சிந்தித்து செயல்படுகின்றவராக இருந்த பேராசிரியர் பென் அவரிடத்திலே அவர் கிறிஸ்தவனாக தன்னை மாற்றிக்கொண்ட பொழுது அவரிடத்திலே கேட்ட வார்த்தைகள், எது உங்களுக்கு கிறிஸ்தவ மதத்திலே அதிகம் பற்றுதலையும் ஆர்வத்தையும் இந்த ஈர்ப்பு தன்மையும் கொடுத்தது என்று கேட்ட பொழுது அவர் பதிலாக சொன்ன வார்த்தைகள், என்னை ஈர்த்தது இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பொதுவாக சொல்லவில்லை, அவர் போதித்த கருத்துக்களிலே எது உங்களை ஆழமாக தொட்டது என்று திரும்பவும் கேட்டார். இயேசு கிறிஸ்து தான் என்னை ஆழமாக தொட்டார் என்றார். திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை கேட்ட பொழுது, நான் செய்த தவறுகளுக்கு எனக்கு மன்னிப்பு தந்து கடவுளுடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கின்றாரே, அதுதான் என்னை அதிகமாக கவர்ந்தது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே தவறு செய்தவர்கள். நம்ம யாருமே தவறு செய்யவில்லை என்று சொல்பவர்களாக இருந்தால், ஒரு பங்குசாமி இடத்தில் சொல்லி, இந்த கிறிஸ்து அரசர் கோயில உங்க பேரால கோயிலாட்டு மாற்றம் சொல்லணும். நாம் எல்லாரும் பலவீனம், தவறுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் புனிதர்களாக மாறினார்கள். தவறு செய்ததை ஒப்புக்கொண்டதனால் திருச்சபைக்கே தலைவராக கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டவர் பேதுரு. இவற்றையெல்லாம் தெளிவாக அறிந்து உணர்வதற்காக தூண்டப்படுகின்ற இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் நிறைந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து காண வேண்டும் என்றால், இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். குறைகளுக்கு மன்னிப்பு தருவதற்காக வந்த ஆண்டவர் இன்று நாம் அனைவருமே நிறைவேற்றுகின்ற திருப்பலின் வழியாக நம்மில் எழுந்து வரவிருக்கின்றார். அவரது உடலையும் இறை வலிமையையும் அவரது இரத்தத்தையும் இறைத்தன்மையிலும் பங்கெடுக்கின்றவர்களாக நம்மை மாற்ற தன்னையே நமக்கு உணவாக தரவிருக்கின்றார். தகுதியோடு அதை பெற்றுக் கொள்கின்றவர்களாக மாற நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்வோம். நாம் இறை அரசின் உறுப்பினர்கள் என்ற உணர்விலே நிலைத்து நிற்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் மீது வைக்கின்ற அன்பு, அவர் நமது தவறுகளுக்காக செய்த பரிகாரம், அதனால் அவர் அன்பில் நிலைத்திருப்பதற்கு தந்து கொண்டிருக்கின்ற உதவி, இவற்றை உணர்ந்தவர்களாக நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெறவும், திரும்பவும் தவறு செய்யாமல் வாழ்கின்ற மன துணிவுடன் வாழவும் வரம் தரும்படியாக நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். வர
வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். அரவணைக்கும் அன்பு இறைவா, அன்று பேதுருவிடம் நீர் ஒப்படைத்த பணிகளை இன்றும் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கும் எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர்கள் ஆகியோரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்கள் உம்மை போன்று நீர் ஒப்படைத்த மக்களை அன்பின் வழியில் மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்த வேண்டிய அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். நீதியின் அரசரே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் போர், கலவரம், வன்முறைகள், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைக்க உழைத்திடவும், ஏழை எளியோர் வாழ்வு வளம் பெற தேவையான சிறந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும், மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணம் அளித்திடவும், நாட்டின் அமைதிக்காய் உழைத்திடவும், சமூக காரியங்களில் உடையவர்களாய் வாழ்ந்து நல்லாட்சி புரிந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று உரைத்த அன்பு இறைவா, தவறுவதும் மன்னிப்பதும் மனித இயல்பு என்பதை உணர்ந்த நாங்கள் எங்கள் வாழ்வில் சிறு சிறு சறுக்கல்கள் ஏற்படும் போதெல்லாம் அதை உணர்ந்து உம்மிடம் மன்னிப்பு பெற்று புது வாழ்வு வாழ்ந்திடவும், எங்களுக்கு எதிராக குற்றம் புரிவோரையும் நாங்கள் மன்னித்து ஏற்றிடவும் தேவையான மனநிலையை எங்களுக்கு அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, என் பங்கில் இயங்குகின்ற அனைத்து குழுக்கள், இயக்கங்கள், பக்த சேவைகளுக்காகவும் அவற்றின் உறுப்பினர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் தங்கள் இயக்கங்களின் உண்மை அர்த்தங்களை உணர்ந்து உமது விசுவாசத்தில் வளர்ந்திடவும், என் பங்கு தந்தையோடு துணிந்து உடனிருந்து ஊக்கமூட்டி என் பங்கை சிறந்த பங்காக மாற்றிடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். நோயாளர்களை தேடிச் சென்று குணமாக்கிய எங்கள் அன்பு இயேசுவே, நோயில் இருப்போரை, உள்ளத்தால் உடைந்து போன மக்களை தேடிச் செல்லும் இனிய மனதை எங்களுக்கு அளித்தருளும். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கவும், உடனிருந்து அன்பு காட்டவும் தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். வரம் கேட்டோம் அருள் பொழிவாய் தந்தாய் சேயரம் நலம் காப்பாய். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம், அதிலும் சிறப்பாக
நாம் பிறருக்காக பரிந்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுவதை மனதில் கொண்டு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் நம்முடைய சிறப்பு ஜெப உதவி தேவையோ ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது அரசு நிலையானது, நிரந்தரமானது, அதன் மதிப்பீடுகள் இவ்வுலகை சார்ந்தவை அல்ல என்று உணர்த்தி ஆண்டவரை, இன்று மன்னிப்பளிப்பது உமது இயல்பு. தவறிய எங்களுக்கு மீட்பு தர உம்மை இறந்து வேண்டுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மிடம் எழுந்து வந்த வேண்டுதலை உம்மால் தர முடியும், அதற்கான வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே என்று நம்பிக்கையோடு உம்மை இறந்து வேண்டுகின்றோம். நான் கேட்ட இந்த அருள் கொடைகளை பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு வாழ நாங்கள் அனைவரும் அந்த அருளை பெற்று உமது மக்கள் என்று அறிக்கையிடுகின்றவர்களாக செயல்பட எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 379, பாடல் எண் 379, பக்கம் எண் 178. எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே அகநிறை மனதுடன் தருவிந்தோ அன்பொரு தந்தையை ஏற்றிடுவார். எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே தந்தாலும் நிறைவில்லையே எம் தேவன் நீ தந்த கொடைகளிலே என் வாழ்வின் உயர் செல்வம் உன் அன்புதான் அதை என் பாச உணர்வோடு
பலியாகினோம். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. அன்பென்னும் ஒரு சின்ன வார்த்தையிலே அகிலத்தின் உயிரெல்லாம் அசைவாகுது. அன்புக்கு சான்றாகும் பலிதன்னிலே எம் அன்றாட நிகழ்வெல்லாம் பலியாகினோம். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அகதீரை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவார். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியில் நம் தந்தையாகிய இறைவனேற்று இறைவனின் அரசுரிமை பெற்றவர்களாக நாம் என்றும் வாழ நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளவும் இறைவன் தந்த மீட்பில் உறுதியாக நிலைத்திருக்கவும் வரம் தரும்படியாக மன்றாடுவோம். தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்கும் ஒற்றுமைக்கும் ஊற்றாகிய இறைவா, உம்மோடும் ஒருவரோடும் ஒப்புரவாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருளை தருளும். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் ஒரே திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே மகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசனாகவும் அக்களிப்பின் தைலத்தால் திருநிலைப்படுத்தி இவ்வாறு சிலுவை பீடத்தில் சமாதானத்திற்கான மாசற்ற பணிப்பொருளாக தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் சாதனங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தம் ஆட்சிக்கு உட்படுத்தி அரவணைக்கு முடிவற்ற ஓர் அரசை மகத்துவமிக்க உம்மிடம் கையளித்தார். அது உண்மையின் அரசு, வாழ்வு தரும் அரசு, புனிதமும் அருளும் கொண்ட அரசு, நீதியும் அன்பும் அமைதியும் விளங்கும் அரசுமாகும். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகின் இறைவனாம் ஆண்டவரே. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. வானக தந்தை நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைமறை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே மறுமணம் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டுள்ளோடு சிறப்பாக இறைவன் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவர் கடவர் புனித சேப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவை சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்த்திக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம்
பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும் இறைவா, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும் இறைவா, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இத்திருவிருந்தின் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து நம்முடன் இருந்து தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். என்னிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே, ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார் என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். மணிபோல் எம்மை காக்கும் பரமன் வருகின்றார். கனிவாய் நம்மை நாளும் தேற்றும் பரமன் வருகின்றார். அமைதி வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உடனிருந்து உயிரை
அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தரசர் பெருவிழாவின் 8ஆம் நாளை சிறப்பித்து மகிழ்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். இன்றைய வழிபாட்டினை சிறப்பித்த 25 முதல் 30 வரை உள்ள அன்பிய மக்கள், ஒலிவமலை மண்டல மக்கள், இளையோர் இயக்கத்தினர், சிறார் இயக்கத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நமது மகிழ்வில் பங்கேற்க வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மோடு ஒன்றித்து வாழுகின்ற அனைத்து சபையினர், அனைத்து மதத்தினர், இன்னும் நமது உறவினர்கள், உற்றார்கள் எல்லோருக்கும் அன்புடன் கூடிய வரவேற்பை வழங்கிக் கொள்ளுகின்றேன். எல்லோரும் இன்று இந்த அசன விருந்தில் பங்கேற்று மகிழ உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். கிறிஸ்தரசர் பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயர் டாக்டர் பீட்டர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்கள். கோட்டாறு மறை மாவட்ட ஆயராக மட்டுமல்ல, தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆயர்களின் தலைவராகவும் இருந்து திறம்பட செயல்படுகின்றவர்கள். நமது மறை மாவட்டத்தை பல நிலைகளில் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள். சிறப்பான விதத்தில் தந்தைக்குரிய ஒரு அன்பும் கரிசனையும் இன்றைய மையச்சிந்தனையை போன்று அன்பில் அனைத்தையும் ஏற்றெடுத்து வாழ்வு கொடுக்கின்ற நல்லாயனாக விளங்குகின்றவர்கள். நமது பங்கின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு நல்ல ஆலோசனையும் வழிகாட்டுதலும் தந்து நம் எல்லோரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள். நமது மறை மாவட்டத்தில் பல சிறப்பு நிலைகள் நாம் அடைவதற்கு ஆயரவர்கள் தங்களை முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். சிறப்பான விதத்தில் பல்வேறு பங்குகள் உருவாக்கப்பட்டு ஒரு புதிய மறை மாவட்டம் உருவெடுக்க உதவியவர்கள். முத்தி பேர் பெற்ற தேவசகாயம் பிள்ளை மீண்டும் மிக விரைவில் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு அனைத்து நிலைகளிலும் ஆவண செய்து கொண்டிருக்கிறவர்கள். நமது மறை மாவட்டம் புதிய ஒரு மறை மாவட்டத்தை பெற்றெடுத்த பிறகு நமது மறை மாவட்டத்திற்கென நிறுவனங்கள் இல்லை அல்லது குறைவுபட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து மிக பெரிய நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், அது மக்களுக்கெல்லாம் பலன் கொடுக்க வேண்டும் என்று மிக அதிகமான சிரமத்தை எடுக்கின்றவர்கள். நமது மறை மாவட்டத்திற்காக மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட வேண்டும் என்று
அதற்கான முதற்கட்ட பணிகளை வெற்றிகரமாக முடித்து நிற்பவர்கள். இந்த மருத்துவக் கல்லூரி இந்த மறை மாவட்டத்தில் உருவெடுத்த பிறகு இன்னும் நிறுவனங்கள் வேண்டும். அதன் வழியாகத்தான் நம்முடைய மக்கள் எல்லோரும் பலன் பெற முடியும் என்ற உணர்வை மேலோங்கி நிற்பவர்கள். இதற்காக அவர்கள் தியாகம் செய்கின்றார்கள். தன்னுடைய நேரத்தை, அறிவை, ஆற்றலை அவர் செய்கின்ற பயணத்தின் வழியாக தியாகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். எல்லா மக்களும் இதில் ஒன்றிணைந்து ஆயரோடு செயல்பட்டால் அது மிக விரைவாக வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்ற அற்புதமான கருத்தையும் உள்ளடக்கி ஒவ்வொரு பங்கு தளத்திலும் இந்த செய்தியை சொல்லி இதற்கு துணை செய்ய கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நமது மத்தியில் வந்து திருப்பலி நிறைவேற்றி நமது மறை மாவட்டத்தின் தன்மையை நமக்கு எடுத்துரைக்கவும், அதே சமயம் மறை மாவட்டத்தின் நீரோட்டத்தோடு இந்த நகரத்தில் இருக்கிற பங்கு எல்லா நிலைகளிலும் இணைந்து நிற்க வேண்டும் என்பதையும் அன்போடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயரவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் சிறப்பான ஒரு எதிர்கால வாழ்வை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்காக நாட்டு தலைவர்களோடும் பல்சமய சூழலில் பல்சமய தலைவர்களோடும் கொண்டிருக்கிற உறவு இந்த மறை மாவட்டத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். நாட்டை ஆளுகின்ற முதல்வர் தொடங்கி எல்லா அதிகாரிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் அவருக்கென இருக்கிற தனித்துவத்தை பயன்படுத்தி இந்த மறை மாவட்டத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களை பயன்படுத்துகின்ற விதம் உண்மையிலேயே சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பது உண்மை. ஆயரவர்களுடைய நினைவுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு ஆயர்களுடைய காலகட்டங்களிலும் சிறிதாக இந்த மறை மாவட்டம் வளர்ந்திருப்பது போன்று இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த மறை மாவட்டம் பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது என்பது நிஜம். இந்த நேரத்தில் மக்கள் அனைவருடைய சார்பாகவும் ஆயரவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இன்று வழிபாட்டில் நம்மோடு பங்கேற்று ஜெபித்தவர்கள் நம்முடைய மண்டல குருக்கள், நாகர்கோவில் பங்கு தந்தை ரெக்ஸ், பார்வதிபுரம் பங்கு தந்தை அருட்பணியாளர் பென்சிகர், இளங்கடை பங்கு தந்தை அருட்பணியாளர் ஜோசப் ராஜ், இவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் பலியில் பங்கேற்று ஜெபித்தவர்கள் அருட்பணியாளர் ரவி காட்சன், அவர்களுக்கும் நன்றி. நம்மோடு இணைந்து வாழுகின்ற நமது பங்கின் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று மகிழ்கின்ற மூத்த தந்தை அருட்பணியாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் மிகுந்த ஆர்வத்தோடு அன்புணர்வோடு இந்த பலியில் பங்கேற்று நமக்காக ஜெபித்திருக்கின்ற மூத்த பணியாளர் அருட்பணியாளர் லாரன்ஸ் அவர்களுக்கும் சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயருடைய செயலர் அருட்பணியாளர் அருள் யூஜன் ராய் அவர்களுக்கும் நன்றி. இறை மக்கள் எல்லோரும் குறித்த நேரத்தில் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பு செய்துள்ளீர்கள். எல்லோருக்கும் நன்றி. நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, சாகா வரம் தரும் உணவை நாங்கள் உட்கொண்டுள்ளோம். கிறிஸ்து அனைத்திற்கும் அரசர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் ஏற்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய அரசை உலகில் வளர ஒற்றுமையுடன் உழைக்கவும், விண்ணரசில் அவரோடு என்றென்று மகிழ்ந்திருக்கவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலை வணங்குவோம்.
ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் உங்கள் வாழ்நாட்களை அமைதியில் செம்மையுறச் செய்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. இறைவன் உங்களை இடர்கள் அனைத்திலுமிருந்து விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வை பயனுள்ளதாக்கும் உங்கள் நற்செயல்களால் முடிவில்லா வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து அரசரின் அன்பில் வளர சென்று வாருங்கள், வாழுபலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 841. பாடல் எண் 841, பக்கம் எண் 399. ஆட்சியின் தலைமை பீடமே, எமை வாழ வைக்கும் கிறிஸ்து அரசரே. உன்னிழலில் நாங்கள் வாழவும் பணியை நாங்கள் தொடர எம்மை உமது சீடராக்குமே. இறையாட்சியின் தலைமை பீடமே, எமை வாழ வைக்கும் கிறிஸ்து அரசரே. வாடி வீழும் பூமிதழாய் மடிந்து வீழும் உமது மக்கள் துயர் நீக்க வேணுமாயனே. வாடி வீழும் பூமிதழாய் மடிந்து வீழும் உமது மக்கள் துயர் நீக்க வேணுமாயனே. உண்மையின் நீதியின் அரசை அமைக்கும் உங்களையில்
கருவியாக மாற்றும் தேவனே, இறையாட்சியின் கல்வி பீடமே, எமை வாழ வைக்கும் கிறிஸ்து அரசரே, இறையாட்சியின் கல்வி பீடமே, எமை வாழ வைக்கும் கிறிஸ்து அரசரே, நிழலில் நாங்கள் வாழவும் படியை நாங்கள் தொடர எம்மை உமது சீடராக்குவே, நிழலில் நாங்கள் வாழவும் படியை நாங்கள் தொடர எம்மை உமது சீடராக்குவே, இறையாட்சியின் கல்வி பீடமே, எமை வாழ வைக்கும் கிறிஸ்து அரசரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.